சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது திமுக போட்டியிடும் தொகுதியில் வெறும் இடத்தில் கிடைக்கக்கூடிய கருத்து கணிப்பை தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் பெரும் விதத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது. அதாவது ஒட்டுமொத்தமாகவே நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவில் நிற்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் போட்டிக்கு பஞ்சமில்லாமல் நிறைய விதமான கட்சிகள் மோதிக்கொண்டிருக்கும் சூழலில் திமுகவுக்கு அங்கே ஒரு சில இடங்களில் என்னதான் பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எல்லா இடத்திலும் ஆதரவு என்பது அதிகமாக இருக்காது. ஒரு சில இடங்களில் குறைவும் ஏற்றவும் தாழ்வும் சமமாகத்தான் இருந்து கொண்டிருக்கும் என்று கூறப்படுகிறது. அதே போல் தூத்துக்குடியிலும் பார்த்திங்கன்னா ஆதரவு என்பது சற்று குறைந்திருப்பதாக திமுக வட்டாரங்களில் ஒரு சிலர் பேசுகின்ற அளவிற்கு ஆதரவு குறைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அரசியல் வட்டாரங்களை பேசிகிட்டு இருக்காங்க. மேலும் தூத்துக்குடியில் யார் நிற்கிறார்? கனிமொழி அவர்கள் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் அவர்களுடைய தொகுதியாகவே கருதப்படும் தூத்துக்குடி கனிமொழி என்று கூறப்படும் வகையில் அவர்களுக்கு அந்த தொகுதி வழங்கப்படுகிறது. அந்த ஒரு தொகுதியில் பெரும்பான்மையான வெற்றியை பதிப்பாரா அப்படின்ற ஒரு சிக்கலும் எதிர்பார்ப்பும் எழுப்பப்பட்டிருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வெள்ளத்துக்கு பிறகு பொதுமக்களுடைய ஒரு நோக்கங்கள் மாறிவிட்டது. அவர்களை யாரும் பெரும் விதத்தில் ஒரு நோக்கத்தை படையவில்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு நீலகிரியில் நிற்கக்கூடிய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய ராசா அவர்களும் பெரும் விதத்தில் இருந்து கொண்டு வருகிறார். அவருக்கும் பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் வகையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. நீலகிரியிலும் ஒரு சில நடவடிக்கைகளை ராசா அவர்கள் செய்யாத நிலைமையில் பொதுமக்களும் அவருக்கான ஆதரவை குறைந்து விட்டதாகவும் ஒரு சில இடங்களில் பொதுமக்களை பேசுகையில் அது பெரும் விதத்தில் அரசியல் வட்டாரங்களில் ஒலித்து கொண்டிருக்கிறது என்றும் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் அடுத்த கட்டமாக வேலூரில் கதிரானந்தன் அவர்கள் துரைமுருகனுடைய மகன் அவருக்கும் ஆதரவு என்பது இருக்கிறது. ஆனால் பெரும் விதத்தில் அவர் நிற்கக்கூடிய தொகுதி வேலூர் தொகுதியாக இருக்கக்கூடிய நிலைமையில் அவரை எதிர்த்து போட்டியிடும் முக்கிய புள்ளிகள் அனைவருமே மிகவும் முக்கியம் வாய்ந்த புள்ளிகளாகவும் பெரும் தலைகளாக இருக்கின்ற சூழலில் வாக்குகள் என்பது வித்தியாசத்தில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அனைத்தையும் நாம் பொறுத்திருந்து பார்த்தால்தான் நமக்கு என்னவாகும் என்று தெரியப்படும், அறியப்படும், புரியப்படும். அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பிள்ளைங்கன்னா ஆளில் கொடுத்து வைங்க மக்களே. அப்போ தான் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் நீங்கள் உடனுக்குடன் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை தற்பொழுது இந்த ஒரு காணொளி வாயிலாக தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.